Welcome back to AIS English. In this video, you will learn how to make English sentences using the pattern. இந்த வீடியோவில் subject plus verb plus object plus extra information பேட்டர்னில் ஒரு சென்டென்ஸை பார்க்கலாம். அவள் தினமும் ஒரு புத்தகம் படிக்கிறாள் என்பதை எப்படி ஆங்கிலத்தில் உருவாக்குவது என்பதை பார்க்கலாம். இப்போது இந்த வாக்கியத்திலிருந்து சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஆகியவற்றை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். முதலில் நாம் தேர்ந்தெடுப்பது சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்பது செயலை செய்பவர், ஹூ அல்லது வாட். இங்கு ஹூ வருகின்றது, அதாவது அவள், ஆங்கிலத்தில் ஷி. அடுத்து நாம் தேர்ந்தெடுப்பது வேர்ப். இங்கு படிக்கிறாள் வருகின்றது, படிக்கிறாள் என்பதற்கு ரீட். அடுத்து நாம் தேர்ந்தெடுப்பது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் என்பது த பர்சன் ஆர் திங் தட் ரிசீவ்ஸ் த ஆக்ஷன், வாட் ஆர் ஹூம் கீவேர்டு. இங்கு எ புக் வருகின்றது, ஒரு புத்தகம் என்பது ஆப்ஜெக்ட். இப்போது நாம் சப்ஜெக்ட் தேர்ந்தெடுத்து விட்டோம், வேர்ப் தேர்ந்தெடுத்து விட்டோம், ஆப்ஜெக்டை தேர்ந்தெடுத்து விட்டோம். இப்போது இருப்பது தினமும். தினமும் என்பது காலத்தை பற்றியது, வென், அதாவது எவ்ரிடே. இப்போது நாம் பார்த்த பேட்டர்ன் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இதில் நாம் அப்ளை செய்யும்போது ஷி ரீட்ஸ் எ புக் எவ்ரிடே. அவள் தினமும் ஒரு புத்தகம் படிக்கிறாள். இதே பேட்டர்னில் சில சென்டென்ஸ்களை பார்க்கலாம். ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் இன் தி மார்னிங். நான் காலை உணவை சாப்பிடுகிறேன். ஷி ரீட்ஸ் எ புக் அட் நைட். அவள் இரவில் ஒரு புத்தகத்தை படிக்கிறாள். அடுத்து ஹீ பிளேஸ் கிரிக்கெட் இன் தி ஈவினிங். அவன் மாலையில் கிரிக்கெட் விளையாடுகிறான். ஹீ என்பது சப்ஜெக்ட், பிளேஸ் என்பது வேர்ப், கிரிக்கெட் என்பது ஆப்ஜெக்ட், இன் தி ஈவினிங் என்பது வென், அதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட், தே வாட்ச் எ மூவி ஆன் சண்டே. அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு திரைப்படத்தை பார்க்கிறார்கள். தே என்பது சப்ஜெக்ட், வாட்ச் என்பது வேர்ப், எ மூவி என்பது ஆப்ஜெக்ட், ஆன் சண்டே என்பது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். வி கிளீன் தி ஹவுஸ் எவ்ரி சாட்டர்டே. நாங்கள் ஒவ்வொரு சனிக்கிழையும் வீட்டை சுத்தம் செய்கிறோம். நெக்ஸ்ட், த டீச்சர் செக்ஸ் தி ஹோம்ஒர்க் இன் தி மார்னிங். ஆசிரியர் காலையில் வீட்டு பாடத்தை சரிபார்க்கிறார். த டீச்சர் என்பது சப்ஜெக்ட், செக்ஸ் என்பது வேர்ப், தி ஹோம்ஒர்க் என்பது ஆப்ஜெக்ட், இன் தி மார்னிங் என்பது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். வென்னில் இருக்கின்றது, அதாவது காலத்தில் இருக்கின்றது. Thanks for watching. Please share and subscribe.